அனைவருக்கும் வணக்கம். தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மாநிலம் முழுக்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தார். எங்கேயுமே சேர விட மாட்டேன்றாங்க. இப்போ நான் திருவள்ளூர் போக வேண்டியது, என்னுடைய காரை மடக்கி என்னை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க போகிறதுக்கு. ஒருத்தர் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணால் கூட அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்கள டீடைன் பண்ணுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது ரொம்ப தவறு. இது மக்களுக்கான ஒரு குரலை எழுப்புறதுக்கு கூட தமிழகத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா இது என்ன பொறுப்பு? இதுதான் உண்மையான ஜனநாயக படுகொலைன்னு சொல்லுவோம். நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்தது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. அந்த தவறுக்காக நம்ம கவர்மெண்ட்டுக்கு எடுத்து ஒரு போராட்டம் பண்ண முடியலன்னா இது எந்த விதத்தில் இது நியாயம்? இது மக்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல எங்கேயுமே சேர விட மாட்டேன்றாங்க. திருவள்ளூரில் நீங்கள் 50 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம உள்ளே போக முடியல நம்மளால். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ரொம்ப தவறு இது. தமிழக அரசாங்கம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஹிட்லர் கிடையாதுங்க. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி தான். நீங்கள் எப்படி இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம்? ஒரு சர்வாதிகாரத்தனை இப்படியா? ரொம்ப அநியாயம் அது. இனியாவது மக்கள் புரிஞ்சிக்கணும். இவங்களுடைய ஆட்டத்தை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நன்றி.